இன்னும் 24 மணி நேரம் நம் சமூகம் விழித்துக் கொள்ளவில்லை எனில் நம் சமூகம் ஏழை மக்களுக்கு சென்று அடைய வேண்டிய, ஏழை முஸ்லிம் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய 3.25 கோடி ரூபாயை இழக்கப் போகிறோம். 3.25 கோடி ரூபாய். அதற்கு இன்னும் 24 மணி நேரம் மட்டுமே உள்ளது. வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நேற்று முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் சம்பந்தமாக ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று 30/3/2026 அன்று சேலம், பெரம்பலூர், கன்னியாகுமரி, திருவள்ளூர், சிவகங்கை இது போன்று பல்வேறு மாவட்டங்கள் தமது இலக்கான 10 லட்சம் ரூபாயை அடைந்திருக்கிறார்கள். அந்த அடைந்த அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் தனவந்தர்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த நற்கூலியை இம்மையிலும் மறுமையிலும் வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் இன்னும் 10 லட்சம் ரூபாய்க்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். 8 லட்சம் ரூபாயை தாண்டி இருக்கிறார்கள். வேலூர் மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் 1, அதே போன்று தேனி மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் 2, மேலும் 6 லட்சம் ரூபாய் கடந்து இருக்கிறார்கள் நீலகிரி மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம். 3 லட்சம் ரூபாயை கடந்து இருக்கக்கூடிய கோவை மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் 2, திருநெல்வேலி மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் 2, கள்ளக்குறிச்சி மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம், வேலூர் மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் 2, ராணிப்பேட்டை மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் மற்றும் விருதுநகர் மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் 4 லட்சம் ரூபாயை கடந்திருக்கிறார்கள். வெறும் 1 லட்சம் ரூபாயில் கிருஷ்ணகிரி மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் 2, நாமக்கல் மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் 1 லட்சம் ரூபாயில் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். வெறும் பூஜ்ஜியத்திலே திருவண்ணாமலை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் 1வது சங்கம் ஆகியவை பூஜ்ஜியத்திலே இருக்கிறார்கள். ஆக இந்த சங்கங்களை சார்ந்தவர்கள், மேலும் தனவந்தர்கள், நம்முடைய முஸ்லிம் பிரமுகர்கள் தங்களுடைய ஜகாத் தொகையவோ சதக்காவுடைய தொகையவோ அல்லது வங்கியில் இருக்கக்கூடிய யாரும் தங்களுடைய சேமிப்பு கணக்கில் இருக்கக்கூடிய அந்த வட்டி தொகையவோ இது போன்று ஜகாத், சதக்கா, ஹதியா அல்லது இது போன்ற வட்டி தொகை, இந்த மாதிரி எந்த தொகை இருந்தாலும் அதை அந்த சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் உள்ள முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்களுக்கு நாம் உதவிட வேண்டும். நாம் ஏனென்று சொன்னால் இந்த 31 மார்ச் 2026 இரவு 11:59 வரைக்கும் நம்ம அமௌண்ட் போடலாம். இன்னும் பெண்டிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா 1,08,00,000 ரூபாய் பெண்டிங் இருக்கு. இந்த 1,08,00,000 நம்ம போடலை அப்படின்னா 2,16,00,000 ரூபாய் நம்மளுக்கு இணை மானியம் கிடைக்காது. ஆக மொத்தம் 3.25 கோடி ரூபாயை நம்முடைய சமூகம் இழக்க நேரிடும். ஆகையினால எல்லா மாவட்டங்கள்லையும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் அனைவரும் தயவு கூர்ந்து இந்த 24 மணி நேரத்துல அந்த வங்கி கணக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், ஏன்னா இப்ப நாளைக்கு மார்ச் 31 வங்கி விடுமுறை நாள். அதனால நம்ம கேஷா நம்ம வங்கியில போய் செலுத்த முடியாது. கேஷ் டெபாசிட் மிஷின் மூலமாகவோ அல்லது நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் மூலமாகவோ இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாகவோ ஜிபேல இருந்து கூட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி வழிவகைகளை பயன்படுத்தி தயவு செய்து நாளை இரவிற்குள் இன்ஷா அல்லாஹ் இந்த தொகைகள் அனைத்தும் முழுமையடைந்து இந்த 3.25 கோடி ரூபாயும் இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு சென்று அடைய நீங்கள் அனைவரும் பேராதரவு தர வேண்டும் என முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக மிக்க பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதன் PRO இன்ஜினியர் முகமது கமாலுத்தீன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.